மும்பையில் நடிகர் சைஃப் அலி கான் அவரது மனைவி நடிகை கரீனா கபூர் வசிக்கும் வீட்டுக்குள் கொள்ளையடிக்க புகுந்த நபர் சைஃப் அலி கானை 6 முறை கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றார். அறுவை சிகிச்சைக்கு பின் சைஃப் அலி கான் அபாய கட்டத்தை தாண்டியதாக குடும்பத்தினர் தெரிவித்தனர். மும்பை மேற்கு பாந்திரா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 11வது தளத்தில் நள்ளிரவில் இந்த சம்பவம் நடந்தது. கொள்ளையடிக்கும் நோக்கில் அந்த மர்ம நபர் வீட்டுக்குள் நுழைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சத்தம் கேட்ட நடிகர் சைஃப் அலி கான் எழுந்தார். வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபரை அவர் பிடிக்க முயன்றார். அப்போது மர்ம நபர் கத்தியால் 6 முறை நடிகர் சைஃப் அலி கானை குத்தினார். இதில் சைஃப் அலி கானுக்கு பல இடங்களில் கத்தி குத்து விழுந்தது. உடல் முழுவதும் ரத்தம் வடிந்தது. இதனால் சைஃப் அலி கானை அவரது மூத்த மகன் இப்ராஹிம் மற்றும் வீட்டில் வேலை செய்யும் நபர் ஆகியோர் மும்பை பாந்திரா பகுதியில் உள்ள லீலாவதி மருத்துவமனைக்கு அதிகாலை 3 மணிக்கு கொண்டு சென்றனர். அவருக்கு நரம்பியல் நிபுணர்கள் அறுவை சிகிச்சை செய்தனர். இதற்கு பின் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்களும் அவரது குடும்பத்தினரும் தெரிவித்துள்ளனர். அவரது இடது மணிக்கட்டிலும் ஆழமான வெட்டுக்காயம் உள்ளது. அதற்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நடிகர் சைஃப் அலி கான் குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு பாதுகாப்பு வசதிகள் உள்ள கட்டிடம். பாதுகாவலர்களை மீறி கொள்ளையடிக்க வந்த நபர் எப்படி நுழைந்தார், அருகில் உள்ள கட்டிடத்தில் இருந்து அவர் தாவி குதித்தாரா என்று பாந்திரா போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து வருகின்றனர். சைஃப் அலி கானை கத்தியால் குத்தியவர் யார் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றும் அவரை கைது செய்ய 10 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர். உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வியாழக்கிழமை நடைபெற்றது. இதனை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். உதயநிதியுடன் அவரது மகன் இன்பநிதியும் ஜல்லிக்கட்டு போட்டியை காண வந்திருந்தார். அவர்களுக்கு அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் வரவேற்பு அளித்தனர். இந்த ஆண்டு சுமார் 1000 காளைகள், 750 மாடுபிடி வீரர்கள் களம் கண்டனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கில் வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் ஜல்லிக்கட்டு நடத்த திட்டமிட்டு வருவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராசிபுரம் முன்னாள் எம்எல்ஏவும் நாமக்கல் மாவட்ட முன்னாள் எம்பியுமான PR சுந்தரம் உடல்நலக்குறைவு காரணமாக வியாழக்கிழமை காலை காலமானார். அவருக்கு வயது 73. அவரது மறைவுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய செல்வந்தர்களின் கைகளில் அமெரிக்காவின் ஆட்சி அதிகாரம் செல்வதால் நாட்டு மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அதிபர் ஜோ பைடன் வெள்ளை மாளிகையில் நிகழ்த்திய தனது இறுதி உரையில் கேட்டுக்கொண்டுள்ளார். ஹிண்டன்பர்க் நிறுவனர் நடே ஆண்டர்சன் தனது ஆய்வு நிறுவனத்தை கலைக்கப் போகும் முடிவினை அறிவித்த சில மணி நேரத்தில் பங்குச்சந்தையில் அதானி குழுமத்தின் பங்குகள் கடுமையாக உயர்ந்தன. இந்நிறுவனம் அதானி குழுமத்தின் மீது பங்கு முறைகேடு குற்றச்சாட்டை வைத்தது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை வியாழக்கிழமை மீண்டும் ஒரு பவுன் ரூபாய் 59,000 கடந்தது. இது நகை வாங்கும் சாமானியர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 50 அதிகரித்து 1 கிராம் ரூபாய் 7,390க்கும், பவுனுக்கு ரூபாய் 400 அதிகரித்து 1 பவுன் ரூபாய் 59,120க்கும் விற்பனையானது. அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளை முன்னிட்டு தொண்டர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுதியுள்ள கடிதத்தில், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் செல்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் டெல்டா உள்ளிட்ட சில மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 15 மாத காலமாக நீடித்து வந்த போர் முடிவுக்கு வரவுள்ளது. போர் நிறுத்தம் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் அமலுக்கு வரவுள்ள நிலையில் இதற்காக நடவடிக்கை எடுத்த அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்ப் மற்றும் தற்போதைய அதிபர் ஜோ பைடனுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நன்றி தெரிவித்துள்ளார்.